ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ஸ்நாக். நம்ம வந்துட்டு தோசை மாவு மட்டும் இருந்தா போதும், சூப்பரான இந்த ஸ்நாக்கை உடனே செஞ்சிடலாம். செம்ம மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்க பாருங்க, போண்டா மாதிரி அருமையா இருக்கும். உளுந்து போண்டா மாதிரியே சூப்பரா இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு காரசாரமான சட்னி இருந்துச்சுன்னா அருமையா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தோசை மாவு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நல்லா திக்கா இந்த மாதிரி கெட்டியா இருக்குது. நல்லா புளிச்ச மாவு, இந்த மாதிரி புளிச்ச மாவை எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு இது நல்லா வரும். ஒருவேளை ரொம்ப புளிக்காத மாவா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சமா சோடாப்பு சேர்த்து சுட்டிங்கன்னா நல்லா வரும். இது வந்து நல்லா புளிச்சிருக்குது இந்த மாவு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. மாவோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமா சேர்த்துற மாதிரி இருக்கும். இப்ப தோசை மாவுல நான் உப்பு சேர்த்து அரைக்கல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கெட்டி ஆயிடும் நம்ம சுடுற போண்டா. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு அந்த போண்டாவை வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்க போறோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டா போதும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சமா வதக்கிக்கோங்க. ரொம்ப செவக்க வேண்டாம், லேசா வதக்கிக்கலாம், கொஞ்சம் கிளாஸியா ஆக வரைக்கும். வெங்காயம் வந்துட்டு வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ஓவரா வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறி இருக்குது. இதுல நம்ம வதக்குனா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்திக்கலாம். இந்த போண்டால இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு மாதிரி நல்லா கிரன்ச்சியா. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழையை நறுக்கி சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். நம்ம வந்துட்டு கிளி கிளி போடுற மாதிரி இருக்கணும் போண்டா. பொரிச்சு எடுக்கிறதுக்கே எண்ணெய் சுட வச்சிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவா நம்ம இந்த மாதிரி கிளி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசா போடக்கூடாது, இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டுக்கோங்க. ஒருவேளை மாவு நீர்க்க இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள. நிறைய போட்டு டம்பும் பண்ணாதீங்க. எண்ணெயில போடும் போதே நான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். இது தோசை மாவுங்கிறதுனால ஒட்டிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. அழுங்காம மாவு போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரிச்சு விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்ல கோல்டன் கலரா ஃப்ரை ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்க. அழகா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. இல்ல எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சிருங்க. நம்மளோட சூப்பரான தோசை மாவு போண்டா அருமையா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் போண்டா தோசை மாவு வச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா தோசை மாவு வச்சு இது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு காரமான தேங்காய் சட்னி, வரமிளகாய் போட்டு அரைச்சு அது கூட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.